சங்ககிரி அருகே பேருந்தின் முன்பக்க கதவை அடைக்காததால் 9 மாத குழந்தை தவறி கீழே விழுந்து உயிரிழந்தது தொடர்பாக அந்த பேருந்தின் ஓட்டுநர் சிவன்மணி மற்றும் நடத்துனர் பழனிசாமி ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், எப்படி நடந்தது இந்த துயர நிகழ்வு? அதாவது சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே அரசு பேருந்து ஒன்று கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது அந்த பேருந்தின் முன் படிக்கட்டு கதவு மூடப்படாததால் 9 மாத ஆண் குழந்தை தவறி விழுந்து இறந்து விட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக தான் அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர் சிவன்மணி மற்றும் நடத்துனர் பழனிசாமி ஆகியோர் இருவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். அதாவது தருமபுரி மாவட்டம் வேப்பிலைப்பட்டி முத்தம்பட்டியை சேர்ந்தவர் ராஜதுரை, இவருடைய மனைவி முத்துலட்சுமி, இவர்களுக்கு ஸ்ரீரேணுகா மற்றும் நவனீஷ் என்ற 9 மாத ஆண் குழந்தையும் உள்ளன. இந்த நிலையில் கடந்த சில வருடங்களாகவே ராஜதுரை கோவை ராமநாதபுரத்தில் குடும்பத்துடன் தங்கி கட்டிட வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் தான் தனது சொந்த ஊரான தர்மபுரிக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக சென்றுவிட்டு பின்னர் நேற்று முன்தினம் இரவு ராஜதுரையும் அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகளுடன் அவர்கள் கோவைக்கு அரசு பேருந்தில் சென்று கொண்டிருந்தனர். இந்த பேருந்தானது சங்ககிரியை தாண்டி சென்று கொண்டிருந்த போதுதான் அதாவது படிக்கட்டின் அந்த முன்புற படிக்கட்டின் கதவு மூடப்படாத இருந்தது. அப்பொழுது ராஜதுரை அந்த படிக்கட்டுக்கு நேர் எதிராக தனது குழந்தையுடன் அமர்ந்திருந்தார். தனது குழந்தையை 9 மாத குழந்தை நவனீஸை தோளில் போட்டுக்கொண்டு அவர் பேருந்தின் படிக்கட்டுக்கு எதிரே அமர்ந்திருந்த போதுதான் பேருந்து அதாவது திடீரென பேருந்தின் டிரைவர் அவர் பிரேக் அளித்திருக்கிறார். வளையக்காரன் மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது திடீரென பிரேக் போட்டார். அப்போது ராஜதுரையின் தோளில் தூங்கிக் கொண்டிருந்த அந்த 9 மாத ஆண் குழந்தை நவனீஸ் கை நழுவி பஸ்ஸின் முன்பக்க படிக்கட்டில் விழுந்து சாலையில் விழுந்து இறந்து விட்டது. சிறுவனின் சடலத்தை தேவூர் காவல் நிலைய போலீசார் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கு அவர்கள் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் பேருந்து ஓட்டுநர் கோவை கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த சிவன்மணி மற்றும் நடத்துனர் பழனிசாமி ஆகியோர் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பான விசாரணை மேற்கொண்ட கோவை போக்குவரத்து கழகம் இவர்கள் இருவரையும் தற்போது அதாவது சஸ்பெண்ட் செய்திருக்கிறது. அதாவது குழந்தை இறந்ததற்கு அலட்சியமாக செயல்பட்டது தொடர்பாக ஓட்டுநர் சிவன்மணி மற்றும் நடத்துனர் பழனிசாமி ஆகிய இருவரையும் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கார்கள். இது மட்டுமில்லாமல் அவர்கள் தற்போது சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கார்கள். இது தொடர்பாக காவல்துறையினரும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.